எல்லாம் ட்ரைபல்ஸ் இருக்கிற ஏரியாங்க. இங்கே ஒரு சில சினிமா படமெல்லாம் எடுத்திருக்காங்க. 3 மணிக்கு பொள்ளாச்சி இதோட சிடிசி இருக்கு. ஒரு பப்ளிக் வரைக்கும் 5:30 மணி ஆகும். தீனி நிறைய இருக்குங்க. எலிஃபெண்ட்டுங்க மூங்கில் சவுண்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குங்க. மனுஷன மாதிரி பேஸ் ஹண்டிங் கிடையாது. மனுஷனுக்கு ஒரு ஃபைட் பண்ணுறாலும் பேஸ் தான் போகும். டைகர் பேஸ் போகும். இந்த ரோட்டில் போயிருக்குங்க டைகர்லாம் பார்த்துக்கங்க. நைட் சஃபாரிங்க. கொஞ்சம் தூரம் தான் இங்கே போகிற இவ்வளோ புள்ளி இங்கே போகிற குட்டியோடங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப் தாங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அங்கே போய். அங்கே ஒரு ஃபாரஸ்ட் டே ஃபஸ்ட் டைமாக நம்ம அங்கே தங்குறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாண்டி அமராம்பாளைய ஆறுன்னு சொல்லிட்டுங்க. தண்ணி கலர் பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. 2 பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், நடுவில் பாருங்கள் வியூ. பக்கம்லாம் குளிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் வியூ செம்மையாக இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குங்க இந்த இடம். இந்த ஃபாரஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு டைமாவது ஸ்டே பண்ணணுங்கிறக்கோசரம் நம்ம புக் பண்ணி போயிட்டுருக்கோங்க. நம்ம ஆனமலைக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. முடிஞ்சால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாங்க. நம்ம கௌரி கிருஷ்ணாவில் ஒரு ஆனியன் ரோஸ்ட் சாப்பிட்டு இப்போ நம்ம டாப் ஸ்லிப்பு நோக்கி போயிட்டுருக்கேங்க. நம்ம சேத்துமலை தாண்டி டாப் ஸ்லிப்பு ரூட்டில் போயிட்டுருக்கேங்க. கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ரோடு சின்ன ரோடு தான். இங்கே ஆனமலை டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போட்டு தாங்க மேலே டாப் ஸ்லிப்போ பரம்பிக்குளமோ போக முடியும். இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணி டிக்கெட் போடுற மாதிரி இருக்கும் லைனில் நின்று. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கங்க. அர்ஜெண்ட்டாக இங்கே வந்தோம்னா நம்ம அர்ஜென்சிக்கு வேலையாகாதுங்க. இந்த ரூட் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:45. இந்த டைமிங்கில் அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்பவுமே கம்மி. ஏதாவது ஸ்பாட் ஆனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரூட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ரோட்டில் முன்னால் வண்டி ஸ்லோவாக போச்சுன்னா நம்மளும் அப்படியே போக வேண்டியதாங்க. சைடு எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அவங்களா பார்த்து சைடு விட்டால் தான் நம்ம போக முடியும் இந்த ஃபாரஸ்ட் ரூட்லலாம். டாப் ஸ்லிப் மேலே வந்ததையும் அங்கே செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு இப்போ நம்ம பரம்பிக்குளம் போயிட்டுருக்கேங்க. இது வந்து டாப் ஸ்லிப்பு சஃபாரி எல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இங்கே டிக்கெட் கவுண்டரு ஆஃபீஸுங்க. ஸ்டேக்கு எல்லாமே இங்கே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே நம்ம ஸ்டே பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். லாக் ஹவுஸுங்க, வுட் ஹவுஸ் ஸ்டே. இது வந்து முதல்ல பெட்ரோல் பங்காக இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் சஃபாரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ட்ரைபல்ஸ் இருக்கிற ஏரியாங்க. இங்கே ஒரு சில சினிமா படமெல்லாம் எடுத்திருக்காங்க. சூரியன் படமெல்லாம் கூட இங்கே தான் எடுத்ததை சொன்னாங்க அந்த வீடெல்லாம். ரோடு ரொம்பவுமே மோசமாக இருக்குங்க. இங்கெல்லாம் மூங்கில் தான், இதெல்லாம் பழைய மூங்கில் எல்லாம் டெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலலாம் நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக. இங்கே நீலகிரி லங்கூர்ஸ் வந்து பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிகமாக சைட் ஆகும். இடத்துல பாருங்கள், தண்ணி ரேராக தான் வரும். இப்போ ரீசனாக நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுதுங்க. சவுண்டு பாருங்கள். நல்ல கிளைமேட்டு. இப்போ பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு நம்ம அந்த பார்க்கிங் ஏரியா போவோங்க. இப்போ அந்த பரம்பிக்குளம் செக் போஸ்ட்லேருந்து நம்ம அங்கே ரிப்போர்ட் பண்ணுற ஆஃபீஸ் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் வருங்க. போகிற வழியில் நம்மளால் அனிமல்ஸ் பார்க்க முடியும். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க.
இந்த மாதிரி இடத்துல எல்லாமே லெப்பாடெல்லாம் படுத்துருக்கும்பாங்க. பாருங்கள் எப்படி தண்ணி எப்படி சேமிக்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே செக் டேம் மாதிரி கட்டி இங்கே நல்லா மழை இருக்க மாட்டேருக்குங்க. இப்போ தான் பேஞ்சு நின்றுருக்க மாட்டேருக்கு மழை. மழை பெஞ்சதுன்னா அனிமல் சைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த டைகர் லெப்படெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகம். மழை பெஞ்சா எலிஃபென்ட் சைட்டிங் வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் லெப்பர்ட் டைகர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மழை பெஞ்சா அந்த நிற்கிற டைமில் அதோட மூமெண்ட்லாம் பார்க்க முடியும். இங்கே மங்கி நிறையா இருக்கும். ஸோ கார் பார்க் பண்ணும்போது விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. லெப்படுங்க. பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அங்கே கேமரா கார் பார்க்கிங்க்கு எல்லாமே பே பண்ணுங்க. பண்ணிவிட்டு இங்கே இப்போ ஆனப்பாடி ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம ஸ்டேக்கு. ரிப்போர்ட் பண்ணி நம்ம புக் பண்ணோட காப்பி காட்டி ரைட் புக் பண்ண காப்பி காட்டி இங்கே பில் என்டர் பண்ணி ஓகேங்க. இங்கே டென்ட் நீச்சில் வந்து ஹோட்டலில் நமக்கு இங்கே தான் டென்ட் நீச்சில். ஓகேங்க. நம்ம இப்போ பில் என்டர் பண்ணிவிட்டு ஓகே போகலாம். இது வந்து பரம்பிக்குளம் ஸ்டேங்க. ஆனப்பாடி செக் போஸ்ட் தாண்டினதையுமே ஒரு 200 மீட்டரில் இங்கே ஒரு ஸ்டே இருக்குங்க. பட் நம்ம புக் பண்ணிக்கிறது டிம்பர் ஹவுஸுங்க. துணக்கடவு டேம் பக்கத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல மழையாடு இருக்குங்க. இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகும் போது தான் லைட்டாக வெயில் அடிக்குது. ஆனப்பாடி அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணால் அங்கே என்ட்ரி போட்டு நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. மறுபடி கூட வந்திருக்கிற கைடு பார்த்திங்கன்னா இங்கே அவங்க ஏதோ என்ட்ரி போடணும். ஃபுட்டுக்கு எல்லாமே நம்ம இங்கே தாங்க வரணும். இங்கே மங்கி ப்ராப்ளம் இருக்கும். வந்து காரெல்லாம் நிறுத்துறீங்கன்னா விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் தாங்கிற மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா இங்கே எப்படியும் ஃபீட் பண்ணி பழக்கம் இருக்கும். ஸோ அது ஸ்நாக்ஸ் இருக்குன்ட்டு உள்ளே இறங்கிடுங்க மங்கி இந்த ஏரியாவில். ஃபாரஸ்ட்குள்ளார இருக்கிறது கூட கொஞ்சம் லேட் ஆகுங்க. உள்ளே வரக்கு யோசிக்கும். இதெல்லாம் டக்குன்னு உள்ள என்டர் ஆயிரும். நல்லா ஃபுட்டு கொடுத்தும் பழகியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம மாதிரி ஆளுகளோட பழக்கம் இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வந்துடும். பீகாக் க்ளோஸில் பீக் சாப்பிடுது. ഓക്കെ ബൈ. ഞങ്ങളുടെ കഴിഞ്ഞു കഴിഞ്ഞു വയറ് നിറഞ്ഞില്ല. ஃபுட்டு கேட்குதுங்க. கேட்குதுங்க ஃபுட்டு வேணுங்க. ഇനി വേണോ? നിൽക്കുമാനെ നിൽക്കുമാനെ നീ എന്താ നീ പ്രവർത്തിക്കുന്നു? கேட்ச் ക്യാച്ച് പിടിച്ചേ ഉള്ളിൽ വെക്കില്ല. அம்மா கையை கொத்துண்டுட்டா பழகி இருக்க மாட்டேருக்கேங்க. எல்லா ஆൾക്കാரும் നിങ്ങൾ എടുക്കുന്ന വരുന്നുണ്ട്. நீங்கள் வந்து ஒரு திருப்பூருங்க. இது பார்க்குறதுக்கு வேண்டி வந்ததா? இங்கே ஸ்டே புக் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் ஸ்டேயில் என்னெல்லாம் கவர்டுங்க? டிம்பர் ஹவுஸ் புக் பண்ணால் இப்போ வந்து நம்ம 12 o'clock செக்இன்னுங்க. நம்ம இப்போ 12 மணிக்கு செக்இன் டைம். நம்ம இப்போ வந்து பில் என்ட்ரி பண்ணியாச்சு. நமக்கு நேராக டிம்பர் லாக் போகலாம். ஓகேங்க. போய் ரூம் ஸ்டேங்க ஆகிட்டு நேராக ஒரு 1 o'clock இங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு 2:30 3 o'clock நமக்கு சஃபாரி ரெடி ஆகும். சஃபாரி போய் 5 பிளேஸு பார்த்து போட்டிங் ப்ரைவேட் டான்ஸ் இது முடிச்சு நைட் சஃபாரி இருக்குது. அதாவது டெஸ்க் சஃபாரி அது முடிஞ்சு நம்ம இங்கே வரும். நைட் டின்னர் சாப்பிட்டு ரிட்டன் இங்கே ஒரு டெஸ்க் சஃபாரி நம்ம ரூமுக்கு. ஓகே ஓகேங்க. போய் அங்கே ஸ்டே பண்ணி மறுநாள் 6:30க்கு ரெடியாக வரணும். வந்து டீ கோப் சாப்பிட்டு ஒரு 7 o'clock ட்ராக்கிங் பேர்டு வாட்சிங். ஓகேங்க. அது முடிச்சு ரிட்டன் நம்ம திரும்பி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு 10:30 செக் அவுட். ஓகே எல்லாமே ஒரே 10 ரூம் இருக்குது. ஓகேங்க. இது கூடாமல் அங்கே ஒரு டென்ட் ரூஸ்ட் இருக்குது. அது 2 பேருக்கு வந்து 2000 ரூபா வரும். ஓகேங்க. ஆனால் வித்தவுட் பேக்கேஜ். ஆனால் ஃபுட்டுக்குள்ளே
ஃபுட்டு நமக்கு பக்கத்தில் கேன்டீன் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு அங்கே ஸ்டே மட்டும் 2000 ரூபா. சஃபாரி மட்டும் நம்ம வண்டியில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 o'clock போனால் ஒரு 6 o'clock வரைக்கும் அலோட் பண்ணுவாங்க. ஓகே. நைட் சஃபாரி அங்கேருந்து இங்கே தான் வருவாங்களா? இங்கிருந்து 3 o'clock நம்ம கொண்டு போயிடும். 3 o'clock கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம திரும்பி வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 8 o'clock ஆயிடும். மறுபடியும் இங்கே சாப்பிட்டு மறுபடியும் இங்கேருந்து நைட்டு இங்கே வருவாங்க. மறுபடியும் சாப்பிட்டுட்டு டென்ட் பேக்கேஜ்காரங்களால் அங்கே தங்கிடுவாங்க. சாரும் நம்ம 2 பேரும் நம்ம இங்கிருந்து தனியாக இந்த வண்டியில் தனியாக. ஓகே. പറമ്പിക്കുളത്തോടെ പരപ്പളവ് 643.66 സ്ക്വയർ കിലോമീറ്റർ ഏരിയ ഉണ്ട്. ஓகேங்க. പറമ്പിക്കുളം ടൈഗർ റോഡ് மொத்த ஸ்கொயர் கிலோமீட்டர். அதில் வந்து மேக்ஸ் ஒரு 35 டைகர் பக்கம் இருக்குது. 35 ஒரு 123 லெப்பர்ட் இருக்குது. சிறுத்தை தான் அதிகமாக இருக்குங்க. சிறுத்தை தான் ஜாஸ்தி. பின்ன ஒரு 6 பிளாக் பேந்தர் இருக்குது. பிளாக் பேந்தர் இருக்குங்க. பிளாக் பேந்தர் இருக்குது. சைடாக இருக்குங்களா? இப்போ ரீசெண்டாக வர ஏறு சார் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது சில டைமில் கிடைக்கும். நம்ம கூட நினச்சி கூட பார்க்காத டைமில் கிடைக்கும். என்னோட அறிவில் நான் பிறந்த வளர்த்தால இங்கே தான் ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க. நீங்கள் எத்தனை தடவை பிளாக் பேந்தர் பார்த்துருப்பீங்க? நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க? 2 தடவை தான் கிடச்சிருக்கு. ஓகேங்க. பிறந்ததுலேருந்து 2 தடவை தான் சைட்டிங் கிடச்சிருக்குங்க. ஆமாம். டைகர் கிடைக்கும். டைகர் லெப்பர்ட் எல்லாம் எந்த மாதிரி ஏரியா இல்லைங்க? எல்லா இடத்துலையும் கிராஸ் லெப்பர்ட் இதில் காமனாக கிடைக்கும். ரோட்லேங்களா? ரோட்டில் கிலோமீட்டருங்க. டிம்பர் ரூமுக்கு 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர். நீலகிரி லங்கூருங்க. மரத்தில் ஹாயாக கொண்டிருக்கு. இந்த மாதிரி கூலிங் பிளேஸில் தான் வந்து இந்த லங்கூர் இருக்குங்க. நிறைய இருக்குங்க. சவுண்ட் போடுது பாருங்கள் நம்ம வந்திருக்கிறதுன்னு நினச்சி. இங்கே ஓடிச்சுங்க. இது கொஞ்சம் ரொம்பவுமே சைட் டைப். இது ஃபுல்லாகவே வெஜ்ஜுங்க. இப்படி இருக்க நைட் ஆச்சு நானே எல்லாம் ரோட்டுக்கு ஏறிடு. இங்கே டிம்பர் ஹவுஸ் பக்கமே வருங்களா? அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போவாங்க. முன்னாடியேங்களா? பார்த்துருக்காங்களா? அதுக்கு முன்னாடி வெரைட்டி. சரி. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு ஸ்கோடு வந்துருந்தாங்க. எக்ஸைஸ் ஸ்கோடு அவங்க ஃபாரஸ்டோட செக் பண்ணுறதுக்குள்ள வந்தவங்க நைட்டு பெட்ரோலிங் அவங்க பிடிச்சி பாட்டு நான் நிறுத்திடுச்சுங்க. லாக் பண்ணி நைட்டில் வேணும் வண்டி எடுத்து வந்து முக்கி விட்டாச்சு. நானே வெரைட்டி தூணக்கடவு டாமோட வாட்டர் ஸ்பெட் ஏரியா. இது வந்து 3 டேம் இருக்குது. பறவைக்குளம், தூணக்கடவு, பெரிவாரி பள்ளம் 3 டேம். டேம் கண்ட்ரோலில் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏரியா வந்து கேரளா. ஒரு 47 டைப் ஃபிஷ் இருக்குது டேம் கிளாரிங்க. ஆமாம். crocodile, water, லிட் கோர்மராண்ட், லிட்டில் கோர்மராண்ட். ஓ, ஆற்றலாம் இருக்குங்களா? இப்போ பார்க்கலாம். அந்த டேம் நம்ம ஈவினிங் போட்டிங் போகும்போது பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பரமக்குளம் டேம்ல சார் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கல? பண்ணியிருக்கேங்க. வீட்டுக்கு நான் பார்த்துருக்கேங்க. crocodileலாம் ஆட்ரஸ் பார்த்தது இல்லைங்க. ஆட்ரஸ் ரொம்ப உள்ளே தானே இருக்குங்க. ஆமாம். கபினியில் பார்த்துருக்கேங்க ஆட்ரஸ். இங்கே டேமுக்கு வருங்களா அனிமல்ஸுங்க? இங்கே சம்மரில் நல்ல சைட்டிங் கிடைக்கும். இப்போ நைட்டு தான் சைட்டிங் ஜாஸ்தி. பகலில் இந்த மழை பெய்யறவங்க வண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க நிற்காது. ஓகே. நைட்டு நம்ம வரும்போது சக்கமாக காட்டுறமா எலிஃபெண்ட்டு இதை பார்க்கலாம். டியர் 4 டைப் டியர் இருக்குது. ஓகேங்க. ஸ்போட்டோ டியர், சாம்பா டியர், பார்க்கிங் டியர், மவுஸ் டியர். இது ரெண்டெண்ணம் கொஞ்சம் ரயர் தான். மற்ற பார்க்கிங் டியரும் மவுஸ் டியரும் சில டைமில் கிடைக்கும், சில டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் ஜாஸ்தியாக வந்து ஒரு உள்ளே ஸ்போட்டோ டியரும் சாம்பா டியரும் நல்ல காமனாக சைட்டிங்காக வந்து கிடைக்கும். ஓகே. ஏன்னா அதோட ஹேபிட் ஏரியா காரணம் நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஜாஸ்தியாக தான் பார்க்கிங் டியர், மவுஸ் டியர் வந்து ஜாஸ்தியாக எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள ஏரியாவில் ஜாஸ்தியாக பார்க்க முடியும். இன்னும் டீ எஸ்டேட்டு ஓகே. இந்த மாதிரி உள்ள ஏரியா. பார்க்கிங் டீஸ் பார்த்துருக்கேன். மவுஸ் டியர் அது ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஜாஸ்தியாக மூவ்மெண்ட் சார் நைட்டு தான். நைட்டு தான் அவங்கள பார்க்க முடியும். பகலில் கிடைக்கும், அபூர்வமாக கிடைக்கிறதா ஏதாவது தெரியாமல் வந்தது தான். ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இது வந்து. ஓகே. மலைவாழி மக்கள் ட்ரைபல்ஸ். ஒரு 4 டைப்பு ட்ரைபல் மக்கள் இருக்காங்க வந்து. இது வந்து மலசர்ன ட்ரைபு. மலசர், காடர், முதுவர்னு சொல்லி 4 வகையான ட்ரைபல் மக்களும் இருக்காங்க. நானுங்க லோக்கல் ட்ரைபு தான். 20 வருஷம் ஆச்சு இங்கே வேலை பார்க்குறது. ஓகே. டெம்பரரி ஒர்க் பண்ணுறேன். இது ரைட்டில் போகிறதுங்க? இது பிஎஸ்என்எல் டவர் சார்.
வில்லேஜ் கூட போகணும். ஜேசனம் அந்த பெரியவாரிப்பள்ளம் டேம் போகிறதுக்குங்க ட்ரெக்கிங் எல்லாம் அது இன்னும் கொஞ்சம் போகணுங்களா? பெரியவாரிப்பள்ளம் பெரியவாரிப்பள்ளம் முன்னாடி நமக்கு நாளைக்கு காலைல போகலாம். ஓகே, நாளைக்கு காலையில் பெரியவாரி காலைல வரும்போது அவங்க வண்டியில் இன்னைக்கு இப்போ பார்த்து நாளைக்கு ஃப்ரீ தான். ஓகே, 10:30 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இப்போ வரும்போது பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே எலிஃபென்ட் மட்டும் தான் பார்த்துச்சுங்க. எலிஃபென்ட் கிடைக்கும். டஸ்கர் தான் கிடச்சிதுங்க, ஒரு 2-3. இப்போ நைட் ஆகும்போது நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். இந்த ரோட்டில் ஃபுல் ஸ்பீடாக வர பஸ்ஸு 6 மணியோட க்ளோஸுங்க. அதுக்கு கேரளா வண்டி அது ஒரே ட்ரிப்பு தான் வரும். இது முடிஞ்சால் 3 மணிக்கு பொள்ளாச்சி இதோட சிடிசி இருக்குது. பரம்பிக்குளம் வரைக்கும் 5:30 மணி ஆகும். 6:30 மணிக்கு அந்த வண்டி ரிட்டர்ன் போயிடும் பொள்ளாச்சிக்கு. நைட் 6 மணிக்கு 6:30க்கு அது ரிட்டர்ன் போகிற பர்மிஷன். 3 மணிக்கு பொள்ளாச்சி இந்த இடத்துல 5:30 மணிக்கு பரம்பிக்குளம் ஜங்ஷனுக்கு வந்துடும். மறுபடியும் ரிட்டர்ன் இறங்கிடும். ரிட்டர்ன் 6:30 மணிக்கு கீழே இறங்கிடுங்களா? கேரளா செக் போஸ்ட் தாண்டி போயிடும். 8 மணிக்கெல்லாம் பொள்ளாச்சி போயிடும். 7:30-8 மணி. ஓகே, யானை கிராஸ் ஆகிருக்கு. அதான் நைட்டு கிடைக்கும் நமக்கு. தீனி நிறைய இருக்குங்க எலிஃபெண்ட்டுக்கு. தண்ணி ஃபுல் லெவலுங்களா? இந்த டேமில் எப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கும் சார். எப்பவுமே தூணக்கடவு டேமில் ஃபுல் பண்ணிடுவோம். இதுதான் நேரம் ஆலய டேமுக்கு அவங்க சப்ளை பண்ணுறோம். ஓகே, லெஃப்டில் பார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்டே பண்ணுறோம். இதாங்க நம்ம புக் பண்ணியிருக்கிற ஸ்டே, சேவ் வைல்ட் லைஃப். டிம்பர்னு இன்றைக்கி நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டே தாங்க. மூங்கில் சவுண்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா சேஃப்டி தாங்க. கிளாஸு ஃபுல்லாக தேக்கு மரம். சவுண்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணி அனிமல் சைட்டிங்லாம் எப்படி இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து நம்ம டின்னருக்கு வந்து ஆனப்பாடி பிளேஸ் தான் போவோம். ஸோ அங்கே போயிட்டு வர வழியில் நைட்டில் எல்லாமே அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். ரூம் டூர் பார்த்துலாங்க. கரண்ட்லாம் இருக்குங்க. ரூம் பாருங்கள், நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. ஃபேனு, 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, 3 பேர் கூட ஸ்டே பண்ணலாம். 4 பேர் வந்தாலும் ஸ்டே பண்ண முடியும். பட் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் 3 பேர் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. வாஷ் பேஷனு, மிரரு, டவலு, இது மாதிரி வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமுங்க. ஹீட்ரு எல்லாமே இருக்குது. நல்லா ப்ரீமியமாக நான் ஸ்டேங்க. ஃபாரஸ்ட்டில் பள்ளி இருக்குது. விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்க முடியாதுங்க, மங்கி உள்ளே பூந்துடும். ஸோ அதுக்கு வலை இருக்குது. விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த 2வது லேயரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில். பூச்சியெல்லாம் வருங்க. இந்த மாதிரி இந்த நெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது சேஃப். எப்பவுமே நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்குங்க. 4 பேர் கூட ஸ்டே பண்ண மாட்டேறீங்க. ஆமாம், 4 பேர் ஸ்டே பண்ண.
இது ரொம்ப ஆழங்க. இது எவ்வளோ ஃபீட் ஆழங்க இந்த டேம்? ஹைட்டுங்க, ஆழம், டெப்த்து? இது கம்மி தான் சார், மேக்ஸ் ஒரு 60-70 அடி ஆழம் இருக்குது. 70 அடி ஆழம் இருக்குங்க. நம்ம பரம்பிக்குளம் டேம் தான் நல்ல ஆழம், நல்ல பெரிய ஆழம் பரம்பிக்குளம் டேம். அது எவ்வளோங்க? 140ங்களா? இது சின்ன டேம் தூணக்கடவு. ஓகேங்க. துண்ணக்கடவு பெரிய பருவாரி ரெண்டுமே சின்னது. பெருவாரி பள்ளம். இங்கேருந்து லஞ்சுக்கு நம்ம அங்கே தாங்க போனோம், ஆனப்படி. அப்புறம் அங்கேருந்து ஒரு 3 o'clock போல் சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேபி ஈவினிங் இல்லைன்னா நைட் தான் இங்கே ரிட்டன் வருவோம். அந்தளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. கொஞ்சம் கூட பின்னாடி கொற்கடை படுத்துருக்கு. பெருசுங்க. முதல்ல കിടക്ക് ടക്കരയിൽ കുറച്ചുകൂടി ഫ്രണ്ട് പൊയ്ക്കും. கொஞ்சம் മുന്നിൽ പോ, ഫ്രണ്ടിലേക്ക് പൊയ്ക്കും. കുറച്ചുകൂടി ഫ്രണ്ട് പോയി ലെഫ്റ്റ് സൈഡ് നോക്കി കിടക്കും. ആ 2 മരത്തിൻ്റെ ഗ്യാപ്പിൽ നോക്കും, കരയ്ക്ക്. ഈ 2 മരത്തിൻ്റെ നേരെ നോക്കും അറ്റത്തേക്ക്. வாயை ஓப்பன் பண்ணி படுத்து. துண்ணக்கடவு டேமில் അപ്പുറത്തെ കരയ്ക്ക് നോക്കാം. ஓகேங்க. கரெக்டாக இல்லை. ஓகேங்க. நல்லா வாயை திறந்துட்டு படுத்துட்ருக்கீங்க, கீழே இறங்க மாட்டேங்குது. ஓகேங்க, நம்ம கிளம்பலாங்க, லஞ்சுக்கு லேட் ஆகிடுச்சு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குங்க சார். சின்ன கடை விட்டாங்க, பின்னால் ஹில்ஸ். கோரா இருந்தாலும் சாப்பாட்டியார், எலிஃபெண்ட் இதெல்லாம் நம்ம பக்கம் போக முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்து இந்த ஸ்மெல்லு வந்து முடிஞ்சால் டைகர் சாப்பிடும். இந்த ஸ்போர்ட்டில் அடித்து போடும்போது ப்ரெட்டு குடிக்கிறதுக்கு வேண்டி பேக் சைடு கடிச்சு ஓப்பன் பண்ணி இந்த சாஃப்டான இதெல்லாம் சாப்பிட்றது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனிமலை வந்து டைகரை வந்து ஹண்ட் பண்ணுதுன்னா அந்த சாஃப்டான பார்ட்ஸ் மட்டும் சாப்பிட்டு மீதி அதை புழு பிடுக்கிற மாதிரி போட்டு வச்சுருங்க. அது மக்க புழுவேறி அதை அப்படியே எல்லா பார்ட்ஸையும் சாப்பிட பல்லு வந்து அதுக்கு 4 பல்லு தான் இருக்குங்க டைகருக்கு. மெயின் 4 பல்லு இருக்குது நிறையா. மெயின் வந்து கரையை கடிச்சிருக்கிறதுக்குள்ள மெயின் பல்லு ஏதாச்சும் உடஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு ஹண்டிங் பண்ண முடியாது. அதுக்கு கொண்டு அந்த கொண்டு வர காட்டான கரையானாலும் சாப்பாட்டியாரானதுக்கு அந்த ஸ்கின் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஓகே. ஆனால் அது பக்கத்தில் மனுஷனும் மற்ற அனிமல்ஸ் யாரும் எடுக்க போக அலோட் பண்ண மாட்டோம், விட மாட்டோம். அவங்க பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் ஒரே நாளில் ஹண்டிங் பண்ணி கிடைக்காது டைகருக்கு. வந்து 20 நாள் 25 நாள் கண்டினியூ பண்ணாத ஒரு நேரம் அவங்க சாப்பிட கிடைக்கிறது. இப்போது பசியாக ரொம்ப பசியாகவும் இருந்துக்குங்க. பசியாக நடக்கும். அந்த டைமில் தான் ரொம்ப வெறியாக இருக்கிறது. அதுவும் 20 நாள் 25 நாள் தொடர்ச்சியாக ஹண்டிங் பண்ணும். கால் அடிச்சு புண்ணாக்கிடும். பெரிய உருவமான இந்த ஆனையோ காட்டுறமை பெருசாக இருந்தால் கால் அடிச்சு புண்ணாக்கி முடிச்சு அந்த வழியில் காட்டுறது நடக்கும். மறுபடியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி பின்னாடி மறுபடியும் ஹண்டிங் அட்டாக் பண்ணி இந்த காட்டுறமே டயர்ட் ஆகிற டைமில் வெட்டி பின்னாடி பிடிச்சி கடிச்சு கீழே போட்டுரும். ஓகே ஓகேங்க. ஒரு அட்டம்ப்ட்ல வந்து அது அடிக்கிறது கிடையாது, கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கும். மனுஷன மாதிரி பேஸ் ஹண்டிங் கிடையாது. மனுஷனுக்கு ஒரு ஃபைட் பண்ணுறாங்கன்னா பேஸ் தான் போகும். டைகர் பேஸ் போகாது, பின்னாடி தான் முடிச்ச அளவுக்கு பின்னாடி தான் ஹண்டிங் பண்ண பார்க்கும். பேஸ் போனால் குத்தி கொண்டுரும். அதுக்கு கொண்டு ஒழிஞ்சு பம்பி கழுத்து பக்கமான பிடிச்சிரும். ஓகே ஓகே. இந்த உதரக்குள்ள உட்காந்துருந்து காட்டுற மெஞ்சிடும் பக்கம் போட கழுத்தை வட்டி கடிச்சு பிடிச்சிரும். பிடிச்சு அப்படியே தொங்கி கீழே படுக்க வச்சிருவாங்க முடிஞ்ச அளவுக்கு. 2008 டைமில் குரக்கடையில் வந்து ரோட்டுக்கே வந்திருக்குங்க. இந்த நைட் டைம் ரோட்லேயே பார்த்துருக்கு. ஒரு மெடிக்கல் போயிட்டு வந்தோம். மெடிக்கல் இங்கிருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து மேலே போயிட்டு நம்ம திரும்பி வரும் ரோட்டில் படுத்துருக்கு. நம்ம மரக்கட்டை கிடக்கணும், வண்டி லைட்டு வண்டி பக்கம் போய் கண்ணு தெரியுது. இந்த டியர் எல்லாம் படுத்துருக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி. ஓ பசியில் மேலே வந்திருக்குதுங்க வேட்டையாடுறதுக்கு வேண்டி. ஒரு மானையே அடிச்சிருங்க குரக்கடையில்.
இது முதல்ல இருந்தே இந்த crocodileலாம் இந்த டேமில் இருந்ததுங்களா இல்லை கொண்டு வந்து விட்டதுங்களா? முதல்ல இந்த டேம் கட்டும்போது இருந்ததா, கொண்டு வந்து விட்டால் ஜஸ்ட் நிறைய இருக்குது, கொண்டு வந்து விட்டுருக்கு. மித்த பக்கம் இருந்து ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குங்க. டவுன் ஏரியாவுக்குள்ள ஏதாச்சும் ரிவரில் எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருந்தால் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ கொண்டு வந்து விடுற கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 2 டைகர்ஸ் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கொண்டு வர நான் பார்த்தா கொண்டு வரேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும். பின்னால் இருக்குல்லங்க, இதான் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம லஞ்சுக்கு இங்கே தான் வருவோம். பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, அப்புறம் அது போக பருப்பு, சாம்பார், பொரியல் நிறையா, ரசம், ரைஸு, சப்பாத்தி எல்லாமே இருந்ததுங்க. மீல்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. பட்டு லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லைனில் நின்று வாங்கி சாப்பிட்ணும். பீக்காக்குங்க, அது பழகின மாதிரி லோக்கல்லே சுற்றிட்டு இருக்கு. வந்ததையும் இதை தான் பார்த்தோம். நம்ம 10 ஸ்டே பண்ண இடத்துல தாங்க இருக்கோம். லஞ்சுக்கு இங்கே வருவோம். அப்புறம் இங்கேருந்து சஃபாரி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. 3 hours சஃபாரிங்க, பரம்பிக்குளம் வரைக்கும். ஒரு 5 பிளேஸ் கவர் பண்ணுவாங்க இதில். இப்போ நம்ம சஃபாரி தாங்க போகிறோம். அனிமல்ஸ் இங்கே இது நைட்டு யானையில் வரும். இந்த இடையில வந்து சைடு கரண்ட் வேலையை அடைச்சி உடச்சிட்டு உள்ள ஏரியாச்சு. ஓகே ஓகேங்க. பேக் சைடு உள்ள போயிடுச்சு. ஓகே ஓகே. இதை சுற்றி ஃபென்ஸ் இருக்குங்க. இங்கே இருக்கு. இந்த இடையில எலிஃபென்ட் உள்ள ஏறி போச்சு. ஓகே. போய் உடச்சி உள்ள போய் லெஃப்ட் சில டைம்ல சைட்டிங் இருக்கு. இங்கேங்களா? டென்ட்டுக்கு முன்னாடி இருந்தா முன்னாடி மேட் போட்டுருக்கல. தாண்டி போயிடும். மேட் முன்னாடி உள்ள ஏறி போகிறா கதவு பார்க்குற மேட் போட்டுருக்கல. கிரீன் கலர் மேட். அந்த நெட்ல நைட்லங்க நைட்டா நிறைய போட்டோ டியர் உள்ள வந்து டியர் வைல்ட் போர் எல்லாம் இருக்கிற கொண்டு போய் அடுத்த பிக்சர்ல அது நேச்சர் 5 o'clock கம்ப்ளீட் ஜம்ப் பண்ணி உள்ள போயிடும். டைகர்ல நான் இது பண்றேன். டைகர் இதுவரைக்கும் காம்பவுண்ட்க்குள்ள வரல, ரோட்ல போய் இந்த ரோட்ல போயிருக்கீங்க. டைகர்லாம் பாத்துருக்கீங்க. காம்பவுண்ட்க்குள்ள நைட் சஃபாரிங்க. இதுதான் ஒரு 10 இது கொஞ்சம் தூரம் தான். ஓகே ஓகே. மெயின் ரோட்லயேங்க. மெயின் ரோட்ல இருந்து இறங்கி லெஃப்ட் சைடு ரைட் இறங்கி போச்சு ரோட் சைடு. லக்கு தானே. இங்க போற இவ்வளவு புலி இங்க போற இங்க போற குட்டியோடங்க. வாவ் ஜஸ்ட் போட்டோ எடுத்து. எந்த இடத்துலங்க இது? அதர் குட்டி அது. இது எங்க ஸ்பாட் ஆச்சுங்க இடம்? இந்த டாம்பி கொஞ்சம் மேல. ஓகே. போற பிளேஸ்ல தான். ஓகே. கொஞ்சம் நைட்ல இதே டென்ட் சஃபாரி ரிட்டர்ன் வர டைம். ஓகே ஓகேங்க. அவங்க சொந்த வண்டியில போயிட்டு ரவுண்ட் பண்ணி எப்படி பாத்துட்டாங்க. ஓகே ஓகே. இது என்னது? கரடி வாட்டர்மே போட்டு அடிச்சா டைப் சாப்பிடுது. மெயின் ரோட்லயேங்க. மெயின் ரோட்ல கொஞ்சம் உள்ள நம்ம போகும்போது கன்னிமர ட்ரீ பார்க்கும். அந்த சைடுல நல்ல பெரிய டைகருங்க. பெரிய டைகர். மேல் டைகருங்க. இது மேலுங்க. நீடா இருக்கும். கேமரா செட் பண்ணி இருக்கு. அதுல சிக்னல் வந்து. ஓகே. அங்க போறதுக்கும் நீங்க போறது எங்க தேசம் வண்டி எடுத்து போறது. நீங்க சரி சரி. இப்போ நம்ம எல்லாம் ஒரே வண்டியில. ஓ இது ட்ரெக்கிங் போகையில எடுத்ததுங்க. இந்த மாதிரி ஆத்து இதெல்லாம். அது ஒவ்வொரு இடத்துல அது மாதிரி கிடைக்கும், ஒவ்வொரு இடத்துல கிடைக்காது. ஓகே ஓகேங்க. ஓ நீங்க இந்த மாதிரி சைட்டிங் ஆகிறத பொறுத்து தான் ட்ரெக்கிங் டிசைட் பண்ணிருக்கீங்க. பார்த்தா இப்படி ஆகும். நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிவர்ல தண்ணியே இருக்காது, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் போகணும். ஆனா இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் கிளியரா கிடைக்காதுங்க. பைனாகுலர் வேணும். லாங் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம crocodile பாத்தீங்களா? ஆமா. இவ்வளவு தூரம் இருக்குது. சார் பாட்டுக்கு சார் வண்டி ஓட்டிட்டு போறோம். நம்ம பின்னாடி படுத்துருக்கு. தெரியாதுங்க உங்களுக்கு அந்த ஸ்பாட் தெரியுது. பைனாகுலர் வேணும். அப்ப நம்ம தூரமா இருந்தா சின்னதா ஒரு லீஃபை மிதிச்சாலே டைகர் தெரிஞ்சிடும். நம்ம இங்க இருக்கிறோம்னா இந்த சாப்பிட்ட இடத்துல டைகர் படுத்துருந்தா நம்ம இங்க இருக்கணும். மரத்தோட லீஃப் இருந்தாலும் நம்ம தெரியாம மிதிச்சாலும் அதுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சின்ன சவுண்டு பயங்கர. போன மாசங்களா? மாசத்துல ரோட க்ளோஸ் பண்ணி டைகர் சஃபாரி. இப்போ போறோம்ல, இப்போ போற சஃபாரியில ரிட்டர்ன் வரும்போது அந்த டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் பரம்பரம் போயிட்டு இருந்தோம். ஓகே. இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா நாங்க ரோடு கிராஸ் பண்ண பார்த்துருப்போம். ரோட்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். கொஞ்சம் லேட்டா போனாலும் உள்ள காட்டுக்குள்ள ஏறிட்டு இருந்தது. ஆனா போட்டோ எதுவும் பார்க்க கிடைக்கல. சரி. எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கதவுல இருந்தேங்க. கரெக்டா டைகர். சரி சரிங்க.